அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு பெண்ணுடைய பருவமடையாத 3 குழந்தைகள் மரணித்துவிட்டால் அவர்கள் அப்பெண்ணை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் திரையாக அமைவார்கள் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, ஒரு பெண், யா ரசூலல்லாஹ், 2 குழந்தைகள் இறந்துவிட்டால் அப்பொழுதும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்க, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், 2 குழந்தைகள் இறந்துவிட்டாலும் அப்பெண்ணுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற கருத்தில் பதிலளித்தார்கள் என அபூ சயீத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1249 மற்றும் 1250. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு பெண் தான் பெற்றெடுத்த 3 குழந்தைகளை பறிகொடுத்த நிலையில் அவள் அதற்காக பொறுமை காக்கும் பொழுது அல்லாஹ் அவளுக்குரிய பரிசாக அக்குழந்தைகளின் இழப்பை அவளை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் திரையாக ஆக்கிவிடுவான் என்ற கருத்திலும், இன்னொரு பெண் 2 குழந்தைகள் தொடர்பாக கேட்டதற்கு அவளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால், நமக்கு ஏதாவது சோதனை ஏற்படும் பொழுது அதை அல்லாஹுடைய திருப்தியை நாடி பொறுத்து கொள்ளும் பொழுது அதற்குரிய கூலியை அல்லாஹ் நிச்சயம் மறுமையில் வழங்குவான் என்பதே இந்த ஹதீஸின் சாரம்சம். புரிந்து நடந்து கொள்வோம். எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவையே சார்ந்திருப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.